ஒரு அரசிக்கு பக்கத்து நாட்டு அரசனின் மகனை திருமணம் செய்ய அரசியின் தகப்பனார் ஆசைப்பட்டார். தன் விருப்பத்தை அரசியிடம் சொன்னார். அரசியோ மிக சிறந்த அழகி, அறிவு பெட்டகம். அவள் அவரின் தந்தையிடம், எனக்கு மணமகனாக வருபவர் என்னை விட அறிவில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றும் அதனால் அரசகுமாரனின் அறிவை நான் சோதிக்க வேண்டும் என்று அவள் தன் தந்தையிடம் கூறினாள். அரசன் அப்படியே செய் என்று அவரும் அவளுக்கு அனுமதி கொடுத்தார். அரசகுமாரி அந்த அரசகுமாரனுக்கு 2 ரோஜா பூக்களை அனுப்பி வைத்தாள். அந்த ரோஜா பூக்கள் ஒன்று போல் மற்றதும் இருந்தது. ஒன்று உண்மையான ரோஜாப்பூ, மற்றது செயற்கையான ரோஜாப்பூ. ஆனால் உண்மை எது செயற்கை எது என்று இனம் காண முடியாதபடி அவை இருந்தது. இளவரசன் எப்படி கண்டறிவார் என்பதை அவள் அறிய விரும்பினாள். பூக்கள் இளவரசனிடம் சேர்க்கப்பட்டன. இளவரசன் 2 பூக்களையும் உற்று நோக்கினான். இளவரசன் தன் பணியாளை அழைத்து ஜன்னல் கதவுகளை திறக்குமாறு உத்தரவிட்டான். உண்மையான ரோஜா பூவை நோக்கி தேனீக்கள் சென்று அமர்ந்தன. அது உண்மையான ரோஜா பூ என்பதும் வெளிப்பட்டது. மனத்தெளிவும் அமைதியான உள்ளமும் அழகி முதல் படியாகும். திருப்தியான உள்ளம் அமைதியை ஏற்படுத்தும். எனவே மன அமைதியை தேட முயற்சி செய்யுங்கள். உங்களை பற்றி அழகான எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல மென் உணர்வுகளை கொண்டிருங்கள். அதுவே உங்கள் முகத்திலும் உடலிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். மன தெளிவோடு குழப்பமின்றி செயல்படுபவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள்.